ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் அருளிச் செய்திருக்கின்ற கந்தர் அனுபூதி பாடல் 8. அமரும் பதிகே லாகமாமெனும் பிமரம் கெடமை பொருள் பேசியவா, குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொருவத்தானவநாசகனே. இது பாடல். இதில் மிகப்பெரிய மெய்ப்பொருள் உணர்த்தி இருக்கிறார். எப்படி? அமரும் பதி கேள் அகம் ஆம் எனும் இப்பிமரம். அதாவது பிமரம் என்று சொன்னால் அது ஒரு மாயை. அது அறியாமையினால் வருகின்ற ஒரு மாயை. அறியாமையினால் வருகின்ற மாயை நீங்க மெய்ப்பொருள் தந்த முருகனே. அப்ப எது அறியாமை எனும் மாயை? அறியாமை எனும் மாயை கெட மெய்ப்பொருள் பேசியவா. இது என்னவென்று கேட்டால் பிமரம் கெட. பிமரம் என்றால் அறியாமை என்கின்ற மாயை. சரி, எது அறியாமை என்கின்ற மாயை? அது முதல் வரி. அமரும் பதிகே லாகமாம் எனும், அதுதான் பிமரம், அதுதான் மாயை, அறியாமை என்கின்ற மாயை. எது? அகமாம் எனும், நான் எனும், எனது செல்வம் எனும், எனது உறவினர்கள் எனும், எனது ஊர் எனும், அதுதான் மாயை, அதுதான் அறியாமை. எனது என்கின்ற ஒரு சொல்லிலிருந்து வருகின்ற அனைத்தும், எனது செல்வம், எனது ஊர், எனது உறவினர், எனது வீடு, நான் என்கின்ற அகங்காரம், இதிலிருந்து விலக வேண்டும். இதிலிருந்து விலகி மெய்ப்பொருள் பெற வேண்டும் என்பது இந்த பாடல் சொல்லும் கருத்து. அமரும் பதி ஊர், அமரும் பதி கேள், கேளீர் அந்த உறவினர்கள். அமரும் பதி கேள் அகமாம் எனும், அகம் என்னிடத்திலே இருப்பதெல்லாம் நான், ஒரு பெரிய பதம், நான் என்கின்ற ஒரு ஆணவம், என்னிடத்திலே இருக்கின்ற செல்வங்கள் என்கின்ற ஒரு செருக்கு, இதெல்லாம் நீங்க வேண்டும். கந்தர் அலங்காரம் சொல்லும் யாக்கை நிலையாமை என்பதை நீர்க்குமிழிக்கு ஒப்பிட்டு சொல்லும் கந்தர் அலங்காரம். செல்வத்தை மின்னலுக்கு ஒப்பிட்டு சொல்லும் கந்தர் அலங்காரம். மின்னல் வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. செல்வம் அப்படித்தான், வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. நிலைத்தது அல்ல, நிலைத்தது அல்ல. ஆக அதெல்லாம் மெய்ப்பொருள் அல்ல. அப்ப எது மெய்ப்பொருள்? இறைவனுடைய அருள் உண்மையானது, நிரந்தரமானது, அது மெய்ப்பொருள். அதைத்தான் 2வது வரி, மரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா. அப்படி மெய்ப்பொருள் பேசியவன் யார்? கந்தர் அனுபூதியிலே பார்க்கலாம். என ஆண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே. சண்முகன்தான் மெய்ப்பொருள், சண்முகனுடைய இறையருள் மெய்ப்பொருள். அப்படி யான் எனது என்று இருந்தால், எனது செல்வம், எனது உறவினர், மகளிர், குடும்பம் என்று இருந்தார், திருப்புகளிலே வருமல்லவா, அபகார நிந்தைப்பட்டு உள்ளலாமே, அறியாத வஞ்சரை குறியாமே, உபதேச மந்திர பொருளாளே, உனை நான் நினைந்தருள் பெறுவேனோ, இபமா முகன் தனக்கு இளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலா, ஜெபமாலை தந்த சர்க்குருநாதா, திருவாவினங்கரை
திருவாவினன்குடி பெருமாளே. திருப்புகழ். அபகார நிந்தை பட்டு உழலாதே. அபகார நிந்தையிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் யான் எனது என்கிறதிலிருந்து விலக வேண்டும். அறியாத வஞ்சரை குறியாது இருக்க வேண்டும் என்றால் யான் எனது என்பதிலிருந்து விலக வேண்டும். அமரும் பதிகேல் அகமாம் எனும் என்பதிலிருந்து விலக வேண்டும். அடுத்த வரி. சமரம் பொரு தானவனாசகனே. தேவசேனாபதி. தானவர் என்று சொன்னால் அசுரர்கள், அட்டமா சித்தி பெற்ற அசுரர்கள் பல்வேறு உருவங்களிலே வந்து சண்டை போடுவார்கள். அவர்களை போரிலே நேருக்கு நேர் சந்தித்து சமரம் பொரு தானவர் நாசகனே, அவர்களை போரிலே அழித்த பெருமாளே, போரிலே அழித்த பெருமாளே, கிரிராஜ குமாரி பார்வதி தாயாரின் மகனே, குமரன், திருக்குமரன். அடுத்து முதல் 2 வரிதான் நமக்கு மெய்ப்பொருள் சொல்லுகிறார். இறையருள் மெய்ப்பொருள், நிலையானது இறையருள், உண்மையானது இறையருள், இறையருள் ஒன்றே நிலைத்தது. உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ என்று அருணகிரிநாதர் திருப்புகழிலே சொல்வது போல முருகப்பெருமானின் நாமத்தை தொடர்ந்து நாம் சொல்லி முருகப்பெருமானின் திருப்பாதங்களை நெஞ்சிலே தாங்கி திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த புராணம் செம்மையாக படித்து நாம் எல்லாம் இறையருளுக்கு பாத்தியமாவோம். மெய்ப்பொருள் நம்மோடு சேரட்டும். மெய்ப்பொருளை பேசுகின்ற இறையருள் நம்மோடு சேரட்டும். அதுதான் அமரும் பதி கேல் அகம் ஆம் எனும் இப்பிமரம் கெடும். இப்பிமரம் கெடும். இந்த அறியாமை என்னும் இருள் நீங்கும், அறியாமை என்னும் மாயை நீங்கும். எது உண்மை, எது நிலைத்தது என்கின்ற நிலையான ஞானம் நம்மிடத்திலே சேரும். கந்தர் அனுபூதி படிக்க வேண்டும். நிலையான ஞானம், நிலையான இறையருள் நம்மிடத்திலே எந்நாளும் தங்கி இருக்கட்டும். முருகப்பெருமானின் திருவடிகளை போற்றி பாடுவோம். மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. ஓம் சரவணபவ.